ஆண் பாவம் பொல்லாதது ரியோராஜ் அவர்கள் நடித்து தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க ஒரு படம். ஆக்சுவலி கலையரசன் தங்கவேல், அதாவது பிளாக் ஷிப்லேருந்து வந்த ஒரு மனுஷன் இந்த படத்தை எடுத்திருக்காரு. நான் அவரை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். பட் அவருக்குள்ள இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சூடோ ஃபெமினிசம் பேசுகிறவங்களாம் மண்டையில வச்சு சாக்கிக்கிட்டே இருக்கிறாரு டேரக்டர். ஆனால் சில இடங்கள்ல வந்துக்கிட்டு ரொம்ப பொண்ணுங்க தப்பு அப்படிங்கிற மாதிரியும் காட்டியிருக்காரு. அது மட்டும் எனக்கு பிடிக்கல. பட் மற்ற இடங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. அவங்க எதை சரின்னு நினச்சி இவ்வளோ நாள் தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாரு. அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து எடுத்துக்கிற நீங்க ஏன் கல்யாணத்தை மட்டும் இவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுலயும் ஒரு ஈகோ வச்சுக்கிறீங்க, எனக்கு இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் அப்படின்னு ஏன் இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரியோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு அவர் நடிச்சதுலேயே பிடிச்ச படம் இந்த படம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஹீரோயின் ரொம்ப அழகா இருந்தாங்க, அவங்களும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ட் ஆல்சோ ஜென்சன் திவாகர் அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு ஹீரோவாவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. மியூசிக் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தது. பட் தேவையே இல்லாத இடத்துல ஒரு பாட்டு வரும், அது மட்டும் தான் எனக்கு மைண்ட் ஃபக்கா இருந்தது. மற்றபடி இந்த படத்தோட ஸ்டார்டிங் இருந்து எண்டு வரைக்கும் அவங்க சொன்ன விஷயம், மேரேஜ் லைஃப்ல ஆம்பளைங்க படுற கஷ்டம், கடைசியில எப்படி ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து வாழணும், பிரிஞ்சு போகிறத பத்தி யோசிக்காம என்ன எஃபர்ட் போடணும் அப்படின்னு அவங்க சொன்ன சொல்யூஷனா இருக்கட்டும் ரொம்ப அழகாவே இருந்துச்சு. நீங்களும் தியேட்டர்ல பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.